ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம், ரிஷபம்க்கு அட்டாயம் ரிஷபம், இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே. ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் @IM அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM துலான் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும். @IM மீனம்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி @IMங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 விதமான வழிகள், ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி, இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய பர்த்டே பேபிஸ் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறது செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய மன உறுதியை பார்க்கலாம். ஸோ சித்தர்கள் வாக்கின்படி 2 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு இருக்குங்க. அது மன உறுதி கண்டிப்பாக இருந்தால் தான் முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. அது முதலாவது விஷயம். இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும். ஸோ இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அது குறித்த விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 6ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராகு, புதன், குரு, சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை 4 மணிக்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு நகர்ந்து ஏச்சம் அடைந்து விடுகிறாருங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு அன்பு நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொண்டால் மிகச்சிறப்பான ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் எந்த விதமான முதலீடுகள் மற்றும் எந்த விதமான புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். அதற்கு இது உகந்த தருணம் அல்லது நண்பர்களே. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இழுபறியா இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் இப்பொழுது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் பிறருடன் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தேவையில்லாத மோதல், குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய போக்கு, இதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரியவர் அல்லது உங்கள் மன கவர்ந்தரின் நல்ல ஒரு இனிமையான தகவல் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. காதல் வாழ்க்கையில் நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். அதன் மூலமாக உங்களது நல்ல எண்ணங்கள் இன்னும் சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது குணநலனையே மாற்றக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரலாம். இந்த தினம் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான சூழ்நிலை மாறி உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. எந்த முதலீடும் வேண்டாம். வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக நிம்மதி பெறுவீங்க. புதிய முதலீடுகள் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டாம். அதற்கு சரியான தருணம் இது இல்லை. உங்களது குடும்பத்தில் இப்போது சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது. எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது புதுசாக தொழில் தொடங்குறதுக்காக முக்கியமான சில விஐபிகளை நீங்கள் சந்திக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு இது உகந்த தருணம் இல்லைங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கலாம். அதை நீங்கள் ரீஷெட்யூல் பண்ணிக்கிறது நல்ல நண்பர்களே. சில பல்வழி சம்பந்தமான வயிற்று வலி சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆரோக்கியத்தில் அதை கொஞ்சம் கூடுதல் கவனமாக செலுத்தி நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று அதை சரி செய்கிற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களால் இன்றைக்கி அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. முழுமையான காதல் இன்பத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களது மனக்குறந்த வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக இல்லற வாழ்க்கையை நடத்த முடியுங்க. தித்திக்கும் இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம்
ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் படுத்துக்கிட்டு திறந்த வானத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு சூழல் மாலை நேரத்தில் இனிமையான சூழல் இப்பொழுது உங்களுக்கு அமைக்கிறதுக்கான நேரம் இருக்குது நண்பர்களே. போதுமான நேரம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கிறதுனால குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சூப்பராக உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக அமையுங்க. எந்த சூழ்நிலையும் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைக்கி நீங்கள் முதலீடு செய்யக்கூடாதுங்க. முக்கியமான பொருட்களில் வீட்டில் சில செலவுகள் ஏற்படுறதுனால அதிகமாக நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் செலவுகளை முடிந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் தகுந்த ஒரு பட்ஜெட்டை போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முடிக்கலாங்க. இழுபறியாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவு பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க. இன்றைக்கி எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் வழியில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது. இந்த தினம் புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். வாக்கு சாதுரியம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால் பெண்டிங்கான வேலையெல்லாம் இன்றைக்கி செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் அலுவலக பணிகள் இருக்குது. பண வரவுகள் திருப்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு சிக்கல்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் 2 விதமான கலரை யூஸ் பண்ணாங்க. லக்கேஸ் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு ஒயிட் மற்றும் சில்வர் 2 கலருமே இன்றைக்கி உங்களுக்கு அமையுது நண்பர்களே. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திருங்கள். இப்பொழுதே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்கள் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னி ராசி நண்பர்கள் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும். பயணங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க. மேலும் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சான்சஸ் வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் பெண்டிங் வேலையெல்லாம் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்றைக்கி மாற்றிக்க முடியும் நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையானது பயங்கரமான ஒரு நல்ல உறவு மேம்படக்கூடிய நல்ல ஒரு பலப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை கற்கண்டாக இணைக்குங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கு. ஸோ அதிகமான நேரத்தை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். பண வரவுகள் திருப்தியாக இருக்கும். புதுசாக வீடு வாங்கணும் அல்லது அசையா சொத்துக்களான தோட்டம் நிலம் போன்றவற்றை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. அதிகமான ஆர்வம் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. பண வரவுகள் நிறைந்த நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.